பிரதான செய்திகளுடன் கணிசன் குரலுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கணிசன் குரல் பிரதான தலைப்புச் செய்திகள். திஸ்ஸ விகாரைக்கு பொறுமையுடன் தீர்வு. 11,081 குடும்பங்களில் யாழ் மாவட்டத்தில் காணிகள் இல்லை. குருந்தூர் மலை விவகாரம் ஆராய்வதற்கு தனிக்குழு. பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை ஆராய்ச்சி பணிகளுக்கு தடை. உள்ளூராட்சி தேர்தல் யாழில் நேற்று மாலை வரை 159 தரப்புகள் கட்டுப்பணம் செலுத்தின. யாழ் மாநகர சபைக்கு 12 தரப்புகள் கட்டுப்பணம். மதத்தலங்கள் அனைத்திலும் பாகுபாடு இல்லாத அபிவிருத்தி. போதை மாபியாக்களை அழிக்க புதிய சட்டங்கள். ஜனாதிபதி அனுர உறுதி. பால்மாவின் விலை இனி 1100 ரூபா. பல்வேறு மக்களின் அன்றாட தேவைகள் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. விலை குறைப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பான பதவியை ஏற்க தயாராம் சரத் பொன்சேகா தெரிவிப்பு. பட்டளந்தையில் பாதிக்கப்பட்டோர் சாட்சியம் அளிக்க தயார் ரில்வின் செல்வா தெரிவிப்பு. மதுருடன் மோதி கார் விபத்து. பச்சை குத்தினால் இனி வேலையின்மை. இலங்கையில் புதிய சட்டங்கள். இவ்வருடத்தில் இதுவரை ரூபாய் 2.3 டிரில்லியன் கடன் வாங்கியது அரசு. கோத்தபாயவின் தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. இழப்பீட்டுக்கும் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முதல் கணிசன் குரல் காணொலியில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எமது காணொலி சேவைக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இனி விரிவான செய்திகள். திஸ்ஸ விகாரைக்கு பொறுமையுடன் தீர்வு. தையட்டி திஸ்ஸ விகாரைக்கு பொறுமையுடன் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பலிகாமம் வடக்கு பகுதியில் திஸ்ஸ விகாரை என்ற பெயரோடு விகாரைகள் காணப்படுகின்றன. இதில் தையட்டி விகாரை காணியை அடிப்படையாக கொண்டு பிரச்சனைகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. வடக்கில் நிலவும் இவ்வாறான பிரச்சனைகள் நல்லிணக்கத்துடனும் பொறுமையுடனும் தீர்வு காண வேண்டும். தமிழ் மக்களை வெறுப்புணர்வுடன் பார்க்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என்றார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 11,081 குடும்பங்களுக்கு காணிகள் இல்லை. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 11,081 குடும்பங்களுக்கு தமக்கு காணிகள் இல்லை என காணிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் என யாழ் மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. 2024 மற்றும் 2025 ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலர் பிரிவுகளிலும் காரைநகர் பிரதேச செயலர் பிரிவிலும் 27 குடும்பங்களும், கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 823 குடும்பங்களும், கரைவேட்டி பிரதேச செயலர் பிரிவில் 796 குடும்பங்களும், யாழ்ப்பாண பிரதேச செயலர் பிரிவில் 2822 குடும்பங்களும், மருதங்கணி பிரதேச செயலர் பிரிவில் 342 குடும்பங்களும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 568 குடும்பங்களும், பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் 730 குடும்பங்களும், வேலணை பிரதேச செயலர் பிரிவில் 456 குடும்பங்களும், நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் 1855 குடும்பங்களும், உடுவில் பிரதேச செயலர் பிரிவில் 1176 குடும்பங்களும், தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் 526 குடும்பங்களும், ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவில் 256 குடும்பங்களும், சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் 589 குடும்பங்களும், சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் 180 குடும்பங்களும், யாழ் மாவட்டத்தில் 11,081 குடும்பங்கள் தமக்கு காணிகள் வழங்குமாறு யாழ் மாவட்ட செயலரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். போதை மாபியாக்களை அழிக்க புதிய சட்டங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தல் ஒழிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் புதிய சட்டங்களை தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். குருந்தூர் மலை விவகாரம் ஆராய்வதற்கு தனிக்குழு. பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை ஆராய்ச்சி பணிகளுக்கு தடை. முல்லைத்தீவு குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் முல்லைத்தீவு குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு உருவாகியுள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை ஆராய்ச்சி பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி தேர்தல் யாழில் நேற்று மாலை வரை 159 தரப்புகள் கட்டுப்பணம். உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணம் நாடளாவிய ரீதியில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் 159 தரப்புகள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் என யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சசிவன் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபைக்கு 12 தரப்புகள் கட்டுப்பணம். உள்ளூராட்சி தேர்தலில் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் போட்டியிடுவதற்காக இதுவரை 12 தரப்புகள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. 10 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களுமே இவ்வாறு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது. மதத்தலங்கள் அனைத்திலும் பாகுபாடில்லாத அபிவிருத்தி. பூஜா பூமி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விகாரைகள் புனர்வைக்கப்படுவதைப் போன்று இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், இஸ்லாமிய பள்ளிகளையும் அபிவிருத்தி செய்ய உள்ளோம். மதத்தலங்கள் அனைத்திலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அபிவிருத்தி செய்யப்படும் என்று அமைச்சர் கினிதுமா செனவி தெரிவித்துள்ளார். சதோசாவில் மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் விலை குறைப்பு. மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோசா அறிவித்துள்ளது. அதன்படி 1 கிலோ கிராம் சிவப்பு சீனியின் விலை 8 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 277 ரூபாவாகவும், 1 கிலோ சிவப்பு பருப்பு 4 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 279 ரூபாவாகவும், 1 கிலோ கிராம் கோதுமை மாவின் விலை 2 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 162 ரூபாவாகவும், டின் மீன் ஒன்றின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 490 ரூபாவாகவும், 1 கிலோ கிராம் உருளைக்கிழங்கின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 185 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் 1 கிலோ கிராம் வெள்ளை கௌப்பியின் விலை 45 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 750 ரூபாவாகவும், 1 கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 160 ரூபாவாகவும், 1 கிலோ கிராம் வெள்ளை பூண்டின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 575 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது என சதோசா அறிவித்துள்ளது. பால்மாவின் விலை இனி 1100. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை 4.7% அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது. அதற்கமைய 400 கிராம் பால்மா பொதியின் விலை 1100 ரூபாவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தேங்கியுள்ள 400 வாகனங்கள். நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 400 வாகனங்கள் தற்போது அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தேங்கியுள்ளன என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகனங்கள் விடுவிக்கப்படாமைக்கு வாகன இறக்குமதியின் போது விதிக்கப்பட்ட தவறான நிபந்தனையை காரணம் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் ஷம்பத் மெரேன்சி குற்றம் சாட்டியுள்ளார். யானைக்குட்டிக்கு எமனான ஹையர்ஸ். வீதியை கடக்க முயன்ற குட்டி யானை ஒன்று கையேஸ்டாக வாகனத்துடன் மோதி சம்பவ இடத்திலே உயர்ந்துள்ளது. இந்த விபத்து நீர்கொழும்பு யாழ்ப்பாணம் வீதியில் நேற்று முன்தினம் நடந்துள்ளது. வாகனத்தில் பயணித்தவர்கள் எதுவித பாதுகாப்பும் இன்றி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். பட்டளந்தையில் பாதிக்கப்பட்டோர் சாட்சியமளிக்க தயார். ரில்வின் சில்வா தெரிவிப்பு. 1988 1989 ஆண்டு காலப்பகுதியில் பட்டளந்த சித்திரவதை முகாமில் சித்திரவதை செய்யப்பட்ட ஏராளமானோர் சாட்சியம் அளிக்க தயாராக உள்ளனர் என்று ஏவிபி பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நான் சட்டத்துக்காக பணியாற்றுகின்றேன். எவரையும் அவதூறு செய்ய விரும்பவில்லை. இந்த சித்திரவதை முகாம் சம்பவத்தில் தொடர்புடைய பலர் எதிர்காலத்தில் சட்டத்தின் கீழ் தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றார். பச்சை குத்தினால் இனி வேலையின்மை. இலங்கை சட்டங்களின்படி உடலில் பச்சை குத்திய ஒருவரை போலீஸ் சேவையிலோ அல்லது ஏனைய முப்படைகளிலோ இணைத்துக் கொள்ள முடியாது என்று போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உடலின் பிரதான பாகங்களில் தோலும் ஒன்றாகும். உங்களின் சருமத்தை நீங்களே அழித்துக் கொள்வது நல்லதல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இவ்வருடத்தில் இதுவரை 2.3 டிரில்லியன் கடன் வாங்கியது அரசு. இந்த வருடத்தில் இதுவரை அரசாங்கம் 2.3 டிரில்லியன் ரூபாய் கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த கடனை பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் மாத்திரம் 1 டிரில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கம் 750 மில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளது. இந்த மாதத்தின் கடந்த 14 நாட்களில் அரசாங்கம் 580 மில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளது. இலங்கை மத்திய வங்கி தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இஸ்ரேலின் தாக்குதலில் 500 பாலஸ்தீனியர்கள் பலி. ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கைவிடுவதாக அறிவித்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் காசாவில் 500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். வெறும் 18 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட 3 கட்ட வான் தாக்குதல்களில் இந்த பேரவலம் சம்பவித்துள்ளது என்று பாலஸ்தீன போர் கண்காணிப்பகங்கள் கூறியுள்ளன. ஹமாஸ் போராளிகளை அல்லாமல் பொதுமக்களையும் பாடசாலைகளையும் இஸ்ரேல் தாக்கி வருகின்றது என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் தெரிவித்துள்ளது. முதல் நாள் மீட்புப் பணிகளின் அடிப்படையில் 500க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கட்டட இடிபாடுகளில் இன்னும் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் சடலங்களாக கிடக்கின்றனர் என்றும் பாலஸ்தீன போர் கண்காணிப்பகங்கள் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளன. காசா மீதான போர் தாக்குதல்களுக்கு போர் நிறுத்தத்தை தன்னிச்சையாக முடிவுக்கு கொண்டு வந்தமைக்கும் எகிப்து, கட்டார், ஈரான், சவுதி உள்பட்ட நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. போர் பதற்றமொன்றை எந்த காரணமும் இல்லாமல் இஸ்ரேல் ஏற்படுத்தியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகளும் கண்டித்துள்ளனர்.